வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவதுவே சதா. இன்று நாள் வியாழக்கிழமை, சோபகிருது வருடம் தை மாதம் 25வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்றைய தினம், அதாவது பிப்ரவரி மாதம் 8வது நாள் 2024. இன்றைய தினத்தில் அதாவது நல்ல நேரம் என்று பார்க்கும் பொழுது அதாவது மதியம் பிற்பகல் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை நல்ல நேரம். இன்று ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை ராகு காலம். இன்று காலை அதாவது அதிகாலை 6 மணி முதல் 7:30 மணி வரை யமகண்டம். இன்று யாருக்கு சந்திராசிரமம், கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இன்று அதாவது முக்கியமான 2 நட்சத்திரங்கள் ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என்ன மாதிரியான கவனங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வண்டி வாகனம் இதெல்லாம் இயக்கிறத கொஞ்சம் இது பண்ணிக்கிங்க. பயணங்கள் மேற்கொள்வது மற்றும் தேவையற்ற வாக்குவாதங்கள்லாம் வந்துச்சு, கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும், தேவையற்ற பிரச்சனைகள்லாம் வருங்க. இதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்தில் அதாவது கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேஷ ராசியில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். கன்னி ராசியில் கேது பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். தனுர் ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். அதாவது மகர ராசியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இன்றைய தினத்தில் சந்திரனுடைய நிலை எங்கே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது தனுசு ராசியில் பிரவேசிக்கின்றார். அதாவது சுக்கிரனுடன் இன்று தனு ராசியில் பிரவேசிக்கின்றார். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான். பொதுவாகவே நீங்கள் அதாவது ரொம்ப அன்புக்கு அடிமையானவர் என்பது மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாது. பார்க்கறது கொஞ்சம் காடமுடா ஹாஷாக பேசுவீங்க, முன்கோபமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நிஜம் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படிப்பட்டவர் அல்ல. பார்ப்பதற்கு வேறாகவும் பழகுவதில் இனிமையாகவும் இருக்கக்கூடிய நபர் என்றால் அது உங்களுக்கு மிகவும் பொருந்தும். இன்றைய தினத்தில் அதாவது பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய நிலை அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்று வந்து உங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். செவ்வாய் உச்சம் பெறுகின்றார், அதுவும் தொழில் ஸ்தானத்தில். அப்படின்னும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது வகையில் பணம் வந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய தனாதிபதி சுக்கிர பகவான் அஷ்டம ஸ்தானம்வாங்க இல்லையா, அது இல்லாமல் பாக்கி ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க. அங்கே இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பண வரவிலும் நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். இன்றைய தினத்தில் இங்கே நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவுலையும் நல்ல ஒரு ஒற்றுமையும் ஒரு அனுசரிப்பும் நல்ல ஒரு புரிதலும் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாமே இன்று உங்களுக்கு சாத்தியமாக ஆகக்கூடிய ஒரு நிலை உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார். இன்று உங்களுடைய நிலை அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானத்தில் இருக்காருங்க. புதனுடன் செவ்வாய் மற்றும் சூரிய பகவான்லாம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். இதன் காரணமாக உங்களுடைய அதாவது பணவரவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு பணவரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே தான் இருக்கும். தந்தை வழி மூலியமாக நிச்சயமாக வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அவர்களால் உங்களுக்கு பல்வித நன்மைகள் நிச்சயமாக நிகழும். நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு நிலை உண்டு. உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் மிக அருமையாகவே உள்ளார். உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பணவரவுக்கு நிஜமாக அதாவது எப்படின்னா ஒரு பெரிய பெரிய தொகை என்று சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வருவதற்கும் இன்று சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்று இந்த ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் சந்திராசிரமம் இருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சந்திரன் பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். சந்திராசிரமம் என்றாலே நம்ம ராசிக்கு சந்திரன் 8ல் போச்சுனாலே சந்திராசிரமம் சொல்லுவாங்க. இதன் காரணமாக நம்ம யாரிடமும் கொஞ்சம் வாக்குவாதம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியதாங்க நல்லதுங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் எது எடுத்தாலுமே கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்பட்டீர்கள் என்றால் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் எல்லாம் இன்று நடக்கக்கூடிய சூழல் உண்டு. இருப்பினும் நீங்கள் வந்து இந்த பயணங்கள் மேற்கொள்வது, வாக்குவாதங்கள் வர்றது, அதெல்லாம் கொஞ்சம் தடுக்கணும்னா பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க.
கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா சந்தோஷம் நேரத்தில் தான் அப்போ தான் எல்லாமே நம்மளை வெறுப்பேற்றுவாங்கன்னுவாங்க, ட்ரிக்கர் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பண்ணுவாங்க நம்மளை. ஸோ பொறுமையோட இருந்தீங்கனாலே இன்றைய நாளை அழகாக பயன்படுத்திக்கலாம். அப்புறம் கடவுளை மட்டும் தியானம் பண்ணுங்கள். இன்று முக்கியமான காரியங்களை மட்டும் செய்யாதீங்க. அதுவும் சுப காரியங்கள் குறிப்பாக செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது இடத்துல இருக்காருங்க. 8ல் யார் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன் மற்றும் சூரிய பகவான். ஸோ இது மாதிரி இருக்கிறனால என்ன மாதிரியான விளைவுகள் வரும்? ஸோ எல்லாமே மறைஞ்சிருச்சு, நம்ம காசே வராதா அப்படின்னு நீங்கள் கேட்கறதுலாம் புரியுது. உங்களுக்கு கவலைப்படாதீங்க. இந்த 8ல் இருக்கிறதுனால என்ன மாதிரி பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமாக பிரச்சனைகள் வருது. அது என்னென்னா, இந்த வண்டி வாகனத்தில் போகும்பொழுது அந்த ஃபைன் கட்டுறது, அப்புறம் காலில் அடிபடுறது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பயணங்களின் பொழுது மிகவும் எச்சரிக்கை தேவை. நீங்கள் ஒழுங்காக தாங்க வண்டி ஓட்டுவீங்க, ஆனால் ஒழுங்காக வரணும் இல்லையா? இந்த விஷயம்லாம் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இன்றைய நாளில் அது குறிப்பாக நீங்கள் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தில் உங்களுடைய திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு அனுகூலமான செய்திகள் கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 7வது இடம் என்று சொல்வது களத்திரஸ்தானம். அங்கே சந்திரன் மாதிரி இப்போ வந்ததுனால நிச்சயமாக திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்றைக்கி நீங்கள் பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பலனை தருங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ருண ரோக சத்ருஸ்தானத்தில் வீச்சிட்ருக்காருங்க. அப்படின்னும் போது என்ன மாதிரி ஆகும்? அங்கே பார்த்தீங்கன்னா சுக்கிரனோடையும் இருக்கார். ஸோ சுக்கிரனும் சந்திரனும் இணைந்து 6வது இடம் என்று சொல்லக்கூடிய இருக்காங்க. இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது சொல்லுவாங்களே, அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது கடகராசி அன்பர்களுக்கு இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து போகலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸு, கிட்னி ஸ்டோன்ஸு, இது மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கடகராசி அன்பர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறச்ச கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்குங்க. ரொம்ப ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க, ஏன்னா கிட்னி ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த மாதிரி சில விஷயம் இருக்குது. ஸோ எப்போதுமே கொஞ்சம் நீங்கள் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக பார்த்து சாப்பிட்றது நல்லது. உங்களுடைய களத்திர ஸ்தானத்தில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறதுனால நிறைய நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் மூலியமாக பல விதமான அதாவது டெவலப்பிங் சொல்லுவாங்களே, வளர்ச்சிகளும் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய தினத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8வது இடம் என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு அதிபதி அவங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்லாம் பார்க்குறச்சா சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். ஸோ ஆட்சி பெறதுனால நிச்சயமாக நித்திய கண்டம் பூர்ணாயில் மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். இருந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு உண்டுங்க. இன்றைய தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். சூரியனுடைய நிலையை பார்த்தீங்கன்னா 6வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் உள்ளார். ஏன் அது மட்டும் இவங்களுக்கு மட்டும் உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, சூரியன் செவ்வாய் இந்த பாபகிரகங்கள்லாம் இருக்கக்கூடிய இடங்களே இந்த 6, 10, 11வது இடத்துல இருந்தால் ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். ஸோ இதன் காரணமாக உங்களுக்கு ஜீவனத்துக்கு குறைச்சல் இருக்காது, ஏதோ ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கும். அதுவும் சர்வீஸ் ஓரியன்ட் சொல்லுவாங்க இல்லையா, இந்த சம்பளம் வாங்குறது இதெல்லாம் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் நிச்சயமாக பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். ஆனால் உடல்நலனில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பல் சொத்தையாகிறது, கால்சியம் டெஃபிஷியன்சி, இது மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதனால் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு முறை செக் பண்ணிட்டு வர்றது நல்லது. பல் வலி போகும் இன்றைய நாளில். ஸோ கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லுவாங்க, 5வது ஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த ஸ்தானத்தில் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன் பகவான், அதாவது உங்கள் ராசி அதிபதியே அங்கே இருக்காருங்க. இவ்வாறு இருக்கிறனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறச்ச, பொதுவாக இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். நல்ல ஒரு பண வரவுக்கும் மற்றும் நல்ல ஒரு சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இலக்கை எட்டக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஆர்டர்கள் கிடைக்கும். இன்றைய தினம் தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் விளங்கும். ஒருவருக்கொருவர் நல்லபடியாக புரிந்து கொண்டு உங்களுடைய வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. உங்களுடைய 10வது இடத்திற்கு அதிபதியும்
புதனாக வருவதால் திடீரென்ற ஒரு வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைய நாள் மிக சிறப்பாகவே உள்ளதுங்க. பயன்படுத்திக்கிங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரனுடைய நிலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உபஜய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீரிய ஸ்தானத்தில் விட்டிருக்கிறார். உங்களுடைய 4வது இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன் பகவான் 3 கிரகங்களும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக தங்களுக்கு வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருந்தால் இன்று அதனை அழகாக முடித்து கொள்ளுங்கள். அல்லது ஒரு வீடு கட்டணும்னு அந்த பிளான் போடுவாங்க இல்லையா, அது சம்பந்தமான விஷயங்களை நபர்களை சென்று பார்க்க வேண்டும் என்றாலும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே உள்ளது. உங்களுடைய சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவுக்கும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் வந்து சேரும். உங்களுடைய அதாவது சந்திர பகவான் இன்றைக்கி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடன் இணைந்து உள்ளார். இதன் காரணமாக உங்களுக்கு இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்கப்பூர்வமாக தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றும். அது நிமித்தமான அனைத்து பணிகளையும் இன்று செய்து முடிக்கக்கூடிய சூழல் உண்டு. அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடிய நிலை இருக்குங்க. இன்றைய தினத்தில் கணவன் மனைவி உறவில் அப்படின்னு பார்க்கும்போது மட்டும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகும். இருப்பினும் நீங்கள் அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உண்டு. பின்பு அவர்களாகவே தங்களிடம் வந்து சரணடையக்கூடிய சூழலும் இன்று உண்டாகுது. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் பெறுகின்றார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்துல யார் இருக்கார் பார்த்தீங்கன்னா அந்த அதிபதி குரு பகவான். அவர் உபஜயஸ்தானம் தான் 6வது இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாவது வர வேண்டிய பணம் பாக்கி தொகைகள் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அது இன்று உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க. பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி பணம் தரக்கூடியவர்கள் வர வேண்டிய பணம்லாம் அவங்கள்ட்ட ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் ஃபோன் செய்து கொஞ்சம் மெசேஜோ அனுப்பிச்சோ பேசி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. நகை கடன் வச்சுருக்கோம் அப்படின்றவங்களாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை தரும். அதாவது ஒரு சிலர் ஒரு கடன் தொகையில் கொஞ்சம் பாதி கட்டுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியிலேயே யார் இருக்காங்க அப்படின்னு சுக்கிரனும் மற்றும் சந்திரனும் இருக்கிறதுனால ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். ஏன்னா லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால நிச்சயமாக எதை நம்ம நோக்கி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எதை பார்ப்போம், பிஸ்னஸ் பண்ணுறோன்றதை விட எவ்வளோ லாபம் வந்துச்சு, லாபம் இருக்கா இல்லையா, இயல்பு லாபமா அல்லது நிகர லாபமா, இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதில் அது மாதிரி எவ்வளோ கொள்முதல் போட்டோம், எவ்வளோ வந்தது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு சில 1 கோடி ரூபா போட்டு 1 கோடி 10,000 ரூபா வர்றதுக்கும் வெறும் சொல்லுவாங்கள்ல 10,000 ரூபா போட்டு 10,000 ரூபா வர்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு இல்லையா. இது மாதிரி விஷயம் தாங்க. ஸோ நமக்கு லாபங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயன்றதை நான் சொல்கிறபடி புரியுது. ஸோ நிச்சயமாக இன்று பண வரவு ஏதோ ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறச்ச அவர் இருக்கக்கூடிய நிலை தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். உங்கள் ராசியிலேயே 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் உள்ளது. செவ்வாய், புதன் மற்றும் சூரிய பகவான். அப்படி பார்க்குறச்ச உங்களுக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவானும் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி கேந்திரத்திலேயே உள்ளார். மற்றும் புதன் பகவானும் அருமையாகவே உள்ளார். பாக்கியாதிபதி என்று சொல்வார்கள். அவர்களும் உங்களுடன் இருக்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் தனாதிபதி என்ற சொல்லுக்கு அதிபதி சனி பகவான் அவரும் ஆட்சி பெற்றிருக்கின்றார். இந்த கிரக நிலைகளை ஒட்டி பார்க்கும்பொழுது இந்த பில்டர்ஸு, பில்டிங், கான்ட்ராக்ட் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலம் இன்றைய நாள் உண்டுங்க. உங்களுடைய அதாவது பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இந்த சனி ஆட்சியோடு இருக்கிறதுனால வேலையே நம்ம கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களாம் இன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க.
உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் ராசியிலேயே ஆட்சி பெறுகின்றார். இன்றைய தினத்தில் அதுவும் பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் உள்ளது. செவ்வாய், சூரியன் மற்றும் புதன் பகவான். லாபஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன், சுக்கிரன். ஸோ இதெல்லாம் இந்த தனஸ்தானத்தில் ஆகும். இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு பலன் கிட்டும். உங்கள் ராசியில் சனி பகவான் ஆட்சியோடு இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்திங்கன்னா, நிச்சயமாக இன்றைய தினத்தில் அதாவது வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வது அல்லது ஒரு விசா எடுக்கிறது, வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நிலை இன்று உண்டு. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் சந்திரனும் இருக்கிறனால நிச்சயமாக தம்பதிகளில் நல்ல ஒரு ஒற்றுமையும் மேலோங்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் இன்று நிகழும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார்? சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். இதனால் என்ன ஆகும்னா, கொஞ்சம் மீனராசி அன்பர்கள் கூடுமான வரை ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வைத்துவிட்டு, அதாவது செலவு என்று நினைத்துவிட்டு சேமிப்பாக வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அதாவது ரொம்ப அதிகமாக இருக்குதோ இல்லையோ கொஞ்சமாவது சேமிப்புன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கையாண்டார்கள் மட்டும்தான் உங்களுக்கு பல விதங்களில் நன்மைகள் வருங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப இப்போ இது குருவோட அருளாலும் மற்ற கிரகங்களுடைய துணையாலும் உங்களுக்கு பண வரவு வந்துட்டுருக்கு. இது தொடர்ந்து நிகழணும்னா நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இன்று யாரையும் கடிந்தெல்லாம் கொள்ளாதீங்க. இப்படி பண்ணாடியோட அந்த கோவத்தை காமிக்காதீங்க. அது உங்களுக்கு பல விதங்களிலும் நல்லதை தரும். இன்றைய நாளில் நீங்கள் அதாவது மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.